இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். நியூயார்க் பட்டணத்தில் எல்லாரும் பைபிள்லாம் மூடி வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று கேளுங்க. ஒரு நல்ல ஒரு படம் எடுக்கிறவர், டைரக்டர், நடிகர், படத்தை உருவாக்குகிறவர், எழுதுகிறவர் நியூயார்க் பட்டணத்தில் ஒருவர் இருந்தார். அந்த நாட்களில் பார்க்கும்போது அவருடைய படங்கள் எல்லாம் அற்புதமாய், வெற்றியாய், பல சாதனைகள்லாம் பெற்றார்கள். படங்களை எடுத்து திடீரென்று சொல்லி உலகம் முழுவதும் அவருடைய படங்கள் வெளிவரப்பட்டது. உலகம் முழுவதும் அவருடைய படங்களை பார்த்தார்கள். பார்த்து அநேக ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அநேக அவார்டுகளை வாங்கும்படியாக அவர் ஒரு டைரக்டராக, நடிகராக மற்றும் அவருடைய ஸ்கிரீன் பிளேல ஸ்டோரி ரைட்டராகவும் கதை எழுதுகிறவராகவும் அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். திடீரென்று சொல்லி சில நாட்கள் கழித்து அவர் எடுத்த படங்களில் தோல்வியை பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சில நாட்களில் அவர் எடுத்த படங்கள் தோல்வியில போகிறது. படங்கள் ஓடவில்லை, படங்கள் சரியாக ரிலீஸ் ஆக பண்ண முடியவில்லை. எல்லாம் தோல்வியை பார்த்த நேரத்தில் அப்பொழுது திடீரென்று சொல்லி அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. என்ன யோசனை வருகிறது என்று சொன்னால், எல்லாரும் கவனிங்க, இது கன்க்ளூஷன் தான் ரொம்ப முக்கியம். இந்த கன்க்ளூஷன் எடுத்து போய் எங்கே அடிக்கிறேன்னு சொல்லி, எங்கே சேர்க்கிறேன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் தோல்வியை பார்த்த பிற்பாடு, அவர் தோல்வியை கண்டு பிற்பாடு மனமெல்லாம் உடைந்து விட்டது, இருதயமெல்லாம் உடைந்து விட்டது. சரி, நம்முடைய படங்கள் எல்லாம் தோல்வியாய் மாறிவிட்டது. நம்முடைய படத்தினால சம்பாதிக்க முடியவில்லை. இந்த படங்களினால நம்ம தோல்வியை பார்த்து விட்டோம். இப்போது வருமானம் இல்லை, பணம் இல்லை. நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி நியூயார்க்கில் இருக்கும் போது யோசிக்கிறாரு. நாம் இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு, நான் பிறந்த ஊருக்கு நான் போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். எங்க இருந்து? நியூயார்க்ல இருந்து எங்க போனோம்? ஆஸ்திரேலியாவுக்கு நாங்க போனோம். ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு நான் பிறந்த ஊர்ல அங்க போய் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு ரூம் எடுக்க போறேன். நான் ஒரு தங்குற விடுதியை நான் எடுக்க போறேன். தங்குற விடுதியை எடுத்து என்னுடைய சொந்த ஊருக்கு போய் 36 மணி நேரத்துல நான் மரித்து போக வேண்டும். 36 மணி நேரத்துல நான் சாக வேண்டும் என்று சொல்லி இந்த மனிதர் ஒரு முடிவை எடுத்தார். எடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு போனார். ஆமா, ஆஸ்திரேலியா போறாங்களா? சரி, மைண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்குதா? மைண்ட் ஆஸ்திரேலியால இருக்கா இல்லையா? ஆமா, நான் சொல்றது அப்படியே நீங்க அப்படியே ஓடணும். ஃபிலிம் இங்க ஓடணும் இப்போ, ஏன்னா ஃபிலிம் டைரக்டர் பத்தி தானே பேசிட்டு. ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு 36 மணி நேரத்துல நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தார். 36 மணி நேரத்துல நான் மரிக்க வேண்டும். அவர் போய் ஒரு அறையை எடுத்து, ஒரு தங்கும் விடுதியை எடுத்து, அதுல அவர் இருந்து அவர் என்ன பண்ணிட்டாரு சொன்னா, 36 மணி நேரம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 hours. அப்போ ஒரு நாளைக்கு 24 hours, கிட்டத்தட்ட அதுல பாதி 12 மணி நேரம். 36 மணி நேரத்துக்குள்ள நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லி போய் 36 மணி நேரத்துக்கும் என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் வாங்கி அந்த ரூமுக்குள்ள வச்சுட்டார். தண்ணி வேணுமா? நான் என்னென்ன சாப்பிட போறேன்? 36 மணி நேரத்துக்கு எனக்கு என்ன தேவை என்று சொல்லி அவர் ரூமுக்குள்ள அவர் வச்சு கொண்டு 24 மணி நேரம் போய்விட்டது. மீதி எத்தனை மணி நேரம் இருக்கிறது? 12 மணி நேரம் இருக்கிறது. அவர் டைமை பார்த்து கொண்டிருக்கிறார். 24 மணி நேரம் கடந்து போய்விட்டது. நான் இந்த அறைக்குள்ள 12 மணி நேரம் இன்னும் மீதம் எடுக்கிறது. அதற்குள்ளதாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்துக் கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கிறவல்ல 2 மணி நேரம் போய்விட்டது. 12 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் போயிடுச்சு? 2 மணி நேரம் போன பிற்பாடு மீது எத்தனை மணி நேரம் இருக்கு தெரியுமா? 10
10 மணி நேரம் இருக்கிறது. அந்த 10 மணி நேரத்துக்குள்ளதாகவே அவர் திடீரென்று சொல்லி போய் ஒரு டிராவை திறந்தார். அவர் டிராவை திறந்த பிற்பாடு அதுக்குள்ள ஒரு துப்பாக்கி இருந்தது. அந்த துப்பாக்கியை எடுத்து அந்த துப்பாக்கிக்கு தோட்டாவெல்லாம் போட்டு வைத்து விடலாம். இன்னும் 10 மணி நேரத்துல நான் என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொள்ள வேண்டும், இன்னும் 10 மணி நேரத்துல நான் சாக வேண்டும் என்று சொல்லி துப்பாக்கிக்குள்ள தோட்டாவை போடுகிற வெளியில அந்த துப்பாக்கியை எடுக்கும் போது அதுக்கு கீழே ஏதோ ஒரு புக் அங்க இருக்கிறதை பார்த்தார். என்ன பார்த்தார்? ஒரு புக் அங்க இருக்கிறதை பார்த்தார். ஒரு புஸ்தகம் அந்த அறைக்குள்ள அந்த டிராப்புள்ள இருக்கிறதை பார்த்தார். அந்த புஸ்தகத்தை பார்த்த உடனே அவர் திடீரென்று சொல்லி துப்பாக்கியை வைத்து விட்டு அவர் இந்த புஸ்தகத்தை எடுத்து அவர் வாசிக்க தொடங்க ஆரம்பித்தார். முதல் ஒரு புஸ்தகத்தை வாசித்தார், 2வது பக்கம் வாசிக்கிறார், 3வது பக்கம் வாசிக்கிறார், 4வது பக்கம் வாசிக்கிறார், 5வது பக்கம் வாசிக்கிறார், 6வது பக்கம் வாசிக்க 6வது பக்கம் வாசித்த பிற்பாடு அதற்குள்ளதாக பார்க்கிற வழியில அந்த நேரங்கள் என்ன ஆயிடுச்சு சொன்னா, அந்த இருந்த எத்தனை மணி நேரம் கடைசியா இருந்துச்சு, அந்த 10 மணி நேரம் கடந்து போய்விட்டது. எத்தனை மணி நேரத்துக்குள்ள சாகணும்? 36 மணி நேரத்துக்குள்ள நான் சாக வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து நான் நியூயார்க் மாகாணத்திலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு நான் போனேன். அவர் இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு பக்கத்தை வாசிக்கும் போது அந்த 10 மணி நேரம் மாறி அது 10 மணி நேரம் கடந்து போய்விட்டது. உடனே அந்த 10 மணி நேரம் பார்த்த உடனே ஐயோ 36 மணி நேரத்துக்குள்ள நான் சாக வேண்டும் என்று சொல்லி தானே வந்தேன், 36 மணி நேரத்துல நான் சாக வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தேன். இப்போது 36 மணி நேரம் கடந்து போய்விட்டது. ஆனால் மறுபடியும் அவர் என்ன பண்ணுகிறார் சொன்னா, அந்த அவர் கையில இருந்த புஸ்தகத்தை மறுபடியும் திரும்ப 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 வாசிக்க தொடங்கி கொண்டே இருக்கிறார். திரும்ப 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 வாசிக்க தொடங்கின பொழுது அவர் எடுத்து வாசித்த பக்கத்தை பார்த்த பொழுது, அவர் எடுத்து வாசித்த அது எந்த காரியத்தை பார்த்த பொழுது, அப்பொழுது அவருக்கு சொல்லுகிறார், யோவான் 14ஆம் அதிகாரம் தொடங்கி 21ஆம் அதிகாரம் வரை அவர் திரும்ப 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 வாசித்துக் கொண்டே இருந்தார். ஒரு முறை வாசித்தார், 2 முறை வாசித்தார், 3 முறை, 4, 5 கிட்டத்தட்ட 8 முறை அவர் வாசித்தார். யோவான் 14ஆம் அதிகாரம் தொடங்கி 21ஆம் அதிகாரம் வரை அவர் திரும்ப 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 வாசிக்க ஆரம்பித்தார். அவர் வாசிக்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சில ரகசியத்தை புரிந்து கொண்டார். அந்த யோவான் புஸ்தகத்தை வாசிக்கும் போது, ஓ எனக்காக ஒருவர் ஜீவன் கொடுத்திருக்கிறார், எனக்காக ஒருவர் சிலுவையில மரித்திருக்கிறார், எனக்காக ஒருவர் சிலுவையில அறையப்பட்டிருக்கிறார், ஒரு மனிதன் எனக்காக உலகத்துல வந்து சிலுவையை சுமந்திருக்கிறார். இனி நான் ஏன் மரிக்க வேண்டும்? நான் ஏன் மரிக்கணும்? நான் ஏன் சாகணும்? நான் ஏன் செத்து போனோம்? எனக்காக ஒருவர் மரித்தார் என்று சொல்லி அவர் வாசித்த பக்கம் 14ஆம் அதிகாரம் முதல் 21ஆம் அதிகாரம் வாசிக்க அவருடைய இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு அனல் கொண்டு எழுப்பி விட்டது. அவருடைய இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு பாரம் விட்டு நீங்கினது. நான் ஏன் மரிக்க வேண்டும்? நான் மரிக்காமல் இருந்து இவருடைய சுவிசேஷத்தை, இந்த செய்தியை நான் மற்றவர்களுக்கு சொல்ல போறேன். என்ன சொல்லுவது தெரியுமா? இந்த உலகத்துக்காக ஒருவர் எல்லாருக்காக மரித்தார். நீ ஏன் மரிக்க வேண்டும்? நாம் ஏன் மரிக்க வேண்டும்? இந்த உலகத்துக்காக, எல்லா மனிதர்களுக்காக ஒரு மனிதன் மரித்தார் என்று சொல்லி நான் சொல்ல போறேன். நான் அதற்காக தான் பிறந்திருக்கிறேன். 36 மணி நேரத்துல சாகணும் சொல்லி வந்தவருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன புஸ்தகம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து விட்டது. ஒரு சின்ன புஸ்தகம் ஒரு பெரிய வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்தது. நான் ஏன் மரிக்கணும்? எனக்காக மரித்தவரை நான் சொல்ல போறேன். எனக்காக ஒருவர் மரித்தார், அவரை போய் நான் பறைசாற்ற போகிறேன், அவரை போய் நான் சொல்ல போகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு தீர்மானம் பண்ணார். அவர் ஒரு தீர்மானம் செய்து ஒரு காரியத்தை செய்யும் போது, அவர் ஒரு தீர்மானத்தை செய்து அந்த ரூமுக்குள்ள வெளியே வந்து அவர் தொடங்கின காரியம் என்னவென்று சொல்லி தெரியுமா? 2004ஆம் வருஷம்
எந்த உலகத்துல எந்த மனிதனும் செய்யாத ஒரு காரியத்தை உலகத்துல நிரூபித்து காட்டினார். அவர் என்ன காரியம் செய்தார் என்று சொன்னார், 2004 வருஷம் ஒரு படத்தை எடுக்க ஆரம்பித்தார். அந்த படம் பெயர் தான் The Passion of Christ. அந்த படம் பெயர் தான் The Passion of Christ என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பெயர் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மில் கிப்சன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனிதன் 36 மணி நேரத்துல சாகணும்னு நினைச்சு, நான் ஏன் சாகணும், நான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அந்த படத்தை நான் எடுத்து உலக நாடுகள் முழுவதும் நான் போடுவேன், உலக நாடுகள் முழுவதும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த படம் பெயர் தான் இன்றைக்கு நம்ம சொல்லுகிறோம் The Passion of Christ என்று சொல்லி. அல்லேலூயா. 2004 வருஷத்துல இந்த மெல் கிப்சன் அவர்கள் தன்னுடைய இயேசுநாதருடைய வாழ்க்கையை படத்தை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உலகம் முழுவதும் பார்க்க வைத்தார். அல்லேலூயா. நல்ல கவனிப்போம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே. இது கர்த்தர் நமக்காக வெற்றியை கொடுத்த நாள், இதுல மகிழ்ந்து நாம் களி கூற போகிறோம். இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்தை தான் இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு சேத்துவண்டை கிராமத்துல அங்க படத்தை நாங்க போட இருக்கிறோம். நீங்க விரும்புகிறவர்கள், நீங்க வாஞ்சி உள்ளவர்கள் சேத்துவண்டையில நீங்க வாங்க. அந்த பகுதியில இந்த படத்தை நம்ம போட்டு இயேசுவின் பக்கமாய் அநேகரை திரும்ப போகிறோம். இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. நடத்தின பேசின ஜெபித்த பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு வினாடி நாம் கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லா துதிகளும் இயேசுவுக்கு உண்டாகும். ஆமென்.